கடந்த 2008ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஐபிஎல் தொடர் நாளுக்கு நாள் ஆலமரம் போல தழைத்தோங்கி செழிப்புடன் வளர்ந்து வருகிறது. இந்த 18 வருடங்களில் உலகில் மிகப்பெரிய கிரிக்கெட் தொடராக ஐபிஎல் உருவெடுத்து விட்டது. இதற்கு இந்தியாவின் மக்கள் தொகையே முக்கிய காரணமாகும். ஆரம்பத்தில் 8 அணிகளுடன் தொடங்கப்பட்ட ஐபிஎல் தொடர் தற்போது 10 அணிகளுடன் நடத்தப்பட்டு வருகிறது. வரும் ஆண்டுகளில் மேலும் 2 அணிகள் இணையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் நடப்பு ஐபிஎல் தொடரின் மூலம் பிசிசிஐ ஈட்டிய மொத்த வருமானம் குறித்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஐபிஎல் போட்டிகளுக்கான ஒளிபரப்பு கட்டணமாக 9678 கோடி ரூபாயை முகேஷ் அம்பானியின் வயாகாம் 18 நிறுவனம் அளித்துள்ளது. அதாவது ஒரு போட்டிக்கான ஒளிபரப்பு உரிமம் 130 கோடி ரூபாய். டைட்டில் ஸ்பான்சராக டாடா நிறுவனம் 5 ஆண்டுகளுக்கு மொத்தமாக ரூபாய் 2500 கோடி ரூபாயை அளிக்கும். அதன்படி இந்த 2025ஆம் ஆண்டுக்கு டாடா நிறுவனம் ரூபாய் 500 கோடியை அளித்துள்ளது. லைசன்ஸ் உள்ளிட்ட விஷயங்களுக்காக ஒவ்வொரு அணிகளும் தங்களின் வருமானத்தில் இருந்து பிசிசிஐக்கு 12.5 விழுக்காடு வருமானத்தை அளிக்கின்றன. இது தவிர விளம்பர நிறுவனங்கள், டிக்கெட் கட்டணம் என இந்த ஆண்டு பணமழையில் பிசிசிஐ இணைந்துள்ளது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, பஞ்சாப் கிங்ஸ் என இதுவரை கோப்பை வெல்லாத 2 அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியதால் பார்வையாளர்களின் எண்ணிக்கை பல மடங்கு உயர்ந்துள்ளது. பெங்களூரு பஞ்சாப் போட்டியை ஜியோ ஹாட்ஸ்டார் ஆப்பில் மட்டும் 65 கோடிக்கும் அதிகமானோர் கண்டுகளித்துள்ளனர். ஆக மொத்தம் சுமார் 24,000 கோடி ரூபாயை நடப்பு ஐபிஎல் தொடரின் வழியாக பிசிசிஐ சம்பாதித்திருப்பதாக தெரிகிறது. 2023ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடரினால் பிசிசிஐக்கு ரூபாய் 16,493 கோடி கிடைத்ததாக கூறப்படுகிறது. கடந்த ஐபிஎல் சீசனில் பிசிசிஐ 20,686 கோடி ரூபாய் வரை பெற்றதாக தகவல்கள் வெளியாகின. இவற்றையெல்லாம் மிஞ்சும் வகையில் இந்த 18வது சீசனில் எக்கச்சக்க பணத்தை பிசிசிஐ சம்பாதித்திருக்கிறது. இவ்வளவு வருமானம் வருவதால் தான் ஏலத்தில் ஒவ்வொரு வீரர்கள் மீதும் அணிகள் கோடிக்கணக்கில் முதலீடு செய்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.